Welcome back to the channel guys. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு custom exception அப்படினா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஓகே சோ அப்போ creating a custom exception. ஓகே சோ ஒரு custom exception நம்ம எப்படி கிரியேட் பண்றது அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகே சோ custom exception அப்படினு யூஸ் பண்ணனாலே நம்ம வந்துட்டு throw தான் யூஸ் பண்ணனும். மோஸ்ட்லி ஏனா throwன்ற கீவேர்ட் நம்ம custom exception throw பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணனும். ஓகே சோ அந்த மாதிரி ஒரு டீடைல் எக்ஸ்பிளைனா இந்த வீடியோ இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஏன்னா இன்டர்வியூல வந்து கேட்குற ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ன்றது ஜாவாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த கீ கான்செப்ட். எப்படி ஊப்ஸ்ன்றது ஒரு கீ கான்செப்ட், அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ன்றதும் ஒரு கீ கான்செப்ட் தான். அதில் ரெண்டு இருக்குது. என்னென்னா ஸோ யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன், ப்ரீ டிஃபைன் எக்ஸெப்ஷன். ஓகே அந்த யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா கஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அந்த சேனலில் அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு ஸோ இன்டர்வியூலேருந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், அங்கே நம்ம வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஒரு அப்ளிகேஷனை ஸ்பீடப் பண்ணுற இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் வீடியோஸை நம்ம வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த சேனலோட சின்ன இன்ட்ரோ. ஓகே ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். என்னோட கஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். Hey y'all, come look at this. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு இப்போ நம்ம ஓட்டர் ஐடி இப்போ அப்ளை பண்ணோம், நம்மளோட ஏஜ் என்ன இருக்கணும், 18 இருக்கணும் ஆர் 18+ இருக்கணும். ஓகே இதுதான் நம்ம ஒரு ஓட்டர் ஐடிக்கான அந்த ஒரு எலிஜிபிள் கேட்டகரி. ஓகே அப்போ அந்த இது தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக நம்ம ஒரு கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணப்போ அந்த கிளாஸ் ஒன்று ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸெப்ஷனை வச்சுக்கிறேன். இப்போ இது எப்படி நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா inherit the exception class. ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல இதுவும் ஒரு கிளாஸு. இப்போ நம்ம இன்ஹெரிட் பண்ண போகிறதும் ஒரு கிளாஸ் என்னும்போது எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே ஸோ எக்ஸ்டென்ஸ் எக்ஸெப்ஷன் நெக்ஸ்ட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். எங்கேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம்னா java.lang நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இம்போர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து எரர் வரும், என்ன ஒரு வார்னிங் வரும். என்ன வார்னிங்னா இதுக்கு வந்து சீரியலைசேஷன் ஐடி கிரியேட் பண்ண சொல்லி அதையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 2 கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் ஒரு நார்மல் கன்ஸ்ட்ரக்டர், இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் காலிங் செயின். ஆல்ரெடி நம்ம இதுக்கு பார்த்து இது என்னன்னு பார்த்துருக்கோம். இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்டர் காலிங் செயினுக்கு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு வீடியோவும் நம்ம வந்துட்டு ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த 2 கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு நார்மல் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். எதுக்காகனா இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ரீடிஃபைன் மெசேஜ் நம்ம த்ரோ பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஜஸ்ட் வந்து எக்ஸெப்ஷனை மட்டும்தான் த்ரோ பண்ண போகிறேன், எந்த ஒரு மெசேஜ்மே நான் த்ரோ பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அப்போது இந்த ஒரு நார்மல் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் 2 கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இப்போ நம்ம கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நான் வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வந்து கெட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனருக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஸ்கேனர் system.in. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூசரை ஒரு வேல்யூ வந்து என்டர் பண்ண சொல்லலாம். ஸோ அப்போது என்டர் யுவர் ஏஜ். ஓகே யூசர் கிட்டேருந்து ஒரு ஏஜ் கெட் பண்ணுறோம். அதை வந்துட்டு ஏஜ்ன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட்டு இன்ட். ஓகே ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஸ்கேனர் அதாவது இன்புட் கெட் பண்ணுற ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்றதுனால இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரை கேட்ச்குள்ளே வந்துட்டு இதை நான் வேலிடேட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன எக்ஸெப்ஷனோ அந்த எக்ஸெப்ஷன் மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே இருக்கிற கெட் மெசேஜ்ன்ற மெத்தட் கொடுத்துக்கிறேன். ஓகே இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா இந்த எக்ஸெப்ஷன் என்னவோ அந்த மெசேஜை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும். அதுதான் இந்த மெத்தடோட ஒர்க். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். யூ ஆர் எலிஜிபிள். ஓகே இல்லை இன்கேஸ் வந்து அவங்க வந்துட்டு கிரேட்டர் தெனோ இல்லை ஈக்குவல் டு 18 இல்லை அப்படின்னா த்ரோ நியூ அந்த எக்ஸெப்ஷனோட நேம்
அதுக்குள்ளே இப்போ உங்களுக்கு ப்ரீடிஃபைன் மெசேஜ் வேணும்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரீடிஃபைன் மெசேஜ் இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஏஜ் கேட்கும். நான் வந்து இப்போ ஒரு வேலிடான ஏஜ் கொடுக்குறேன். ஓகே, 19 கொடுக்குறேன். யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, இப்போ இதே வந்துட்டு அகெயின் ரன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இன்வேலிட் ஏஜ் கொடுக்கலாம். ஓகே, இன்வேலிட் ஏஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்வேலிட் ஏஜ் தான். ஸோ அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஓகே, ஏன்னா எக்ஸெப்ஷன் மெசேஜ் நம்ம எதுவுமே இந்த இடத்துல த்ரோ பண்ணல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் voter ஐடி. ஓகே, இப்போது இது நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்வேலிட் ஏஜ் கொடுக்குறேன் 17. ஓகே, இப்போவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸெப்ஷன் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ ஏன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நமக்கு இந்த என்ன இருக்குன்னா இந்த எக்ஸெப்ஷன் இங்கே வந்து இந்த கண்டிஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிருந்ததுன்னா நமக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடந்துருக்கணும். இப்போ இந்த இடத்துல டீபக் வச்சுட்டு நம்ம அகெயின் செக் பண்ணுவோம். இப்போ டீபக் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு இன்வேலிட் ஏஜ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி டீபக் பெர்ஸ்பெக்டிவ் கேட்குதா. இப்போ ஸ்விட்ச் கொடுத்தேன்னா இதோட அலைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் ஆகும். எனக்கு இந்த லைனில் வந்து கன்சோல் நிற்கும். வந்துச்சா. இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஓவர் அப்படின்னு ஒரு மெத்தட் இதை கொடுத்து நான் மூவ் பண்ணிக்கலாம். இந்த டீபக்கிங்கில் வந்துட்டு இப்போ நான் இந்த ஏஜ் மேலே ப்ளேஸ் பண்ண எனக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றது ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல த்ரோ கொடுத்துட்டேன்னா ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா இந்த கெட் மெசேஜ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா இதை வந்துட்டு சிஸ் அவுட்டில் போட்டிருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம பண்ணியிருக்க மிஸ்டேக்கை. ஸோ அப்போ அதை சிஸ் அவுட்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த எரர் வந்துருக்காது நமக்கு. ஓகே, இப்போ நமக்கு டீபக்லாம் பண்ணணுன்ற நீட் இல்லை. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதான் அப்ளிகேஷன் கொடுத்து இன்வேலிட் ஒரு ஏஜ் கொடுத்துறேன். யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு வந்துருச்சா. இப்போ இதுவே வந்துட்டு நான் மெசேஜே கொடுக்கல. அப்போ என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். 17 இப்போ எனக்கு நல் வருது. ஏன்னா நான் மெசேஜ் கொடுக்கல, ஏன்னா எனக்கு நல் தான் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி கஸ்டம் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும்போது என்ன ரீசனுக்காக நம்ம வந்து இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணியிருக்கோன்றதை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை எதுக்காக யூஸ் பண்ணணும் ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனோட நார்மல் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு எக்ஸெப்ஷனோட ஒரு சின்ன இன்ட்ரோ. இல்லை எங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், என்னென்ன டைப் இருக்குது, இது எந்தெந்த சினாரியோலாம் யூஸ் ஆகும், இல்லை நீங்கள் வந்துட்டு நம்ம எங்கே ஒரு அப்ளிகேஷனில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்குள்ள வந்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ வேணும்ன்ட்டு. ஸோ அந்த வீடியோ நான் வந்து அடுத்து மேக் பண்ணி போகிறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.